டெல்லியில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிறார். அதிமுக கடந்த தேர்தலிலும் கூட்டணிக்கான முயற்சிகளை செய்தது. ஆனால் அதில் வெற்றியை பெற முடியவில்லை. பாரதிய ஜனதா விலகி நின்று கொண்டது. இப்பொழுதும் மீண்டும் 2026 தேர்தலுக்கு முன்பாகவே வெகு தொலைவு இருக்கிற பொழுது, ஒரு வருடம் இருக்கிற பொழுதே கூட்டணிக்கான ஆயத்த வேலைகளை அதிமுக தொடங்கி பாரதிய ஜனதா கட்சியோடு பேசுவதற்காக முயன்று கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த கட்சியாக பயணிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். கே.சி. பழனிசாமி, ஓ. பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இன்ன பிற வெளியேறியவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. அது அவருக்கு உகந்ததாக இருக்கும் என்றும் அவர் நினைக்கவில்லை. அதன் அடிப்படையில் இருக்கிற அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இணைத்து 2026 தேர்தலில் ஒரு கூட்டணி அமைச்சரவை உருவாக்குகிற செயல் திட்டத்தோடு அவர் பயணித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் பதவியும் துணை முதல்வராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவருமான திட்டத்தின் அடிப்படையிலான அவருடைய பயணம் அமைந்திருக்கும் என்று நான் அனுமானிக்கிறேன். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் செவிசாய்க்க வாய்ப்பில்லை என்பதும் என்னுடைய அனுமானம். பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை விஜயினுடைய வருகையை பயன்படுத்தி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை 2வது இடத்தில் நிலைநிறுத்துவது என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் முதலிடத்தையும் பிடிக்கவும் அவர்கள் பல வழிமுறைகளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தன்னிடம் இருப்பதை தவறவிடுமானால் முதலிடத்தை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் கைப்பற்றுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். என்னுடைய பார்வை எத்தனை வகையில் சாத்தியமாகிறது என்பதை எல்லோருக்கும் வணக்கம்.